கருப்பு கவுனி அரிசி எப்படி சீன அரசர்கள் மற்றும் அரசவையில் உள்ளவங்களுக்காக மட்டுமே பயிரிடப்பட்டுச்சோ அதே மாதிரியே நம்ம நாட்டிலையும் ஒரு அரிசி வேநாட்டு அரசர்களுக்காகவும் திருவிதாங்கூர் சமஸ்தான அரசு சார்ந்த உயர் பொறுப்புகளில் உள்ளவங்களுக்காகவும் மட்டுமே பயிரிடப்பட்டுச்சு. அந்த அரிசி என்ன அரிசி, அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன, அதில் கிடைக்கிற நன்மைகள் என்னென்னங்கிறத பற்றின A to Z டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தென்றல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொட்டாரஞ்சம்பா அரிசி அரசர்கள் மற்றும் அரசவையில் உள்ளவங்களுக்காகவே நாஞ்சில் நாட்டு விவசாயிகளால் பயிரிடப்பட்ட இந்த அரிசியை அதோட நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் குமரி மாவட்டத்து மக்களும் கேரள நாட்டு மக்களும் தங்களோட தினசரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்த தொடங்க ஆரம்பித்ததால் இந்த கொட்டாரஞ்சம்பா பயிரானது பல நூறு ஏக்கர்களில் பயிரிடப்பட்டு ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட வயல்வெளிகளில் கோலோச்சி இருந்துச்சுன்னே சொல்லலாம். காலப்போக்கில் மக்கள் பட்டத்தீட்டுன மரபணு மாற்றப்பட்ட வெள்ளை அரிசிக்கு மாறினாலும் இன்னுமே அந்த பகுதிகளில் பாரம்பரியத்தை கடைபிடிச்சி இந்த கொட்டாரஞ்சம்பால் செஞ்ச உணவுகளை சாப்பிட்றவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. கொட்டாரனா அரண்மனைன்னு அர்த்தம். அதாவது அரண்மனையில் உள்ளவங்களுக்காகவே பயிரிடப்பட்ட சம்பா அரிசிங்கிறதால இதுக்கு கொட்டாரஞ்சம்பாங்கிற பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு கருப்பு மிளகு சம்பான்னு இன்னொரு சிறப்பு பேரும் நாஞ்சில் அரின்னு செல்ல பேரும் இருக்குங்க. 150 நாட்கள் விளையக்கூடிய மோட்டார் ரக பயிரான இந்த நெற்கதிரோட உயரம் 5 அடி. பாரம்பரிய அரிசிகளே மிக மிக குறைஞ்ச அளவில் கார்போஹைட்ரேட் கொண்ட ஒரே அரிசி இந்த கொட்டாரஞ்சம்பா தான். இதோட நெல் என்னவோ மஞ்சள் கலரில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசியோட நிறமும் சிகப்பு. எப்பேற்பட்ட கெட்ட கொழுப்பையும் கரைக்கக்கூடிய சக்தி இந்த அரிசிக்கு இருக்குது. வளரும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளில் இந்த கொட்டாரஞ்சம்பா அரிசிக்கு முதலிடம்னே சொல்லலாம். ஏன்னா படிக்கிற குழந்தைங்களோட உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள் இந்த அரிசியில் நிறையவே இருக்குது. இன்றைக்கும் கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிற மாணவர்களை கொண்ட மாவட்டமாக தமிழ்நாட்டில் முதலிடத்தில் கன்னியாகுமரி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க இந்த கொட்டாரஞ்சம்பா அரிசியை தங்களோட அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது தான். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த அரிசியில் செஞ்ச உணவுகளை அடிக்கடி கொடுக்குறப்ப குழந்தைகளோட செயல்திறனும் அறிவுத்திறனும் மேம்படுறதோட அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்திக்கான பாதுகாப்பு கவசமாகவே இது செயல்படுது. புதுசாக ஏஜ் அட்டன் பண்ணுற பொண்ணுங்களுக்கு இந்த அரிசியில் செஞ்ச உணவு கொடுக்குறப்ப அவங்களோட இடுப்பெலும்பு மற்றும் முதுகெலும்பு வலுப்பெறும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த அரிசியில் செஞ்ச கஞ்சி கொடுத்துட்டு வர்றப்ப அவங்களோட உடல் வலிமை பெறுறதோட தாய்ப்பாலும் அதிக அளவில் சுரக்கும். ஈவன் கன்று போட்ட மாடுகளுக்கு கூட அதோட உடல் வலுப்பெறுறதுக்காக இந்த அரிசியை உணவாக கொடுக்குறாங்க குமரி மக்கள். மலச்சிக்கலை சரி செய்கிற இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தரோட நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலுப்பெறும். இத்தனை நன்மை செய்யக்கூடிய இந்த அரிசியை சாதமாவோ கஞ்சியாவோ இல்லை இட்லி தோசை இடியாப்பம் மாதிரியான சிற்றுண்டியாவோ செஞ்சு சாப்பிடலாம். வேர்ல்டு ஃபேமஸ் கேரளாவோட குழா புட்டும் கடலைக்கறியும் அந்த புட்டு செய்கிறதுக்கான பர்ஃபெக்ட் அரிசி இந்த கொட்டாரஞ்சம்பா தான். இயல்பாகவே இனிப்பு டேஸ்ட்டு கொண்ட இந்த அரிசியில் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு பிச்சுக்கும். இவ்வளவு நன்மைகள் செய்யக்கூடிய இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ உங்களோட தேவைக்கு தக்கன மாதிரி கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து சேர்கிற மாதிரி அனுப்பி வைக்கப்படும். சப்போஸ் நீங்கள் தூத்துக்குடியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறொரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.